ஆமாங்க, டாப்பு குக்கு டுப்பு குக்கில் ஷிவானி செஞ்ச இந்த மதுரை பொட்டலம் தான் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கசகசா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் அதே பேனில் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு இது ரெண்டும் பொடி பொடியாக கட் பண்ணது, இல்லைன்னா தட்டி போட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன், பொடியாக கட் பண்ணது. அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காய பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா தழை, கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் அந்த கசகசா எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாங்க. அப்புறம் உப்பு போட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்க இது மாதிரி 1-2 மேஷ் பண்ணுங்க. போட்டு ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. மந்தார இலையில இந்த மாதிரி கட் பண்ணி, இதோட ஸ்பெஷலே இந்த இலைக்கு நல்லா சூடாக இருக்கும்போது இந்த இலையோட கட்டணுங்க. அப்போ தான் இதோட இது டேஸ்ட் கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.